மக்களே, நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாருங்க. எப்பரா இவர் ஆன் டைமுக்கு வந்தாரு? வெளிய ரோடெல்லாம் பயங்கரமான டிராஃபிக் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரமா எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கிளம்புனதே லேட்டாக தான் கிளம்பினாரு. ஆனால் சீக்கிரமா வந்துட்டாரே அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். இவர் சீக்கிரமாவே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் மலேசியன் கவர்மெண்ட், குறிப்பா மலேசியன் போலீஸ்னு சொல்லாங்க. மக்களே, இதோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கோட் ஷூட்ல தான் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆடியோ லான்ச்ல இருக்காரு. செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் ஷூட் போடுறாரு. ஆஃப்டர் மாஸ்டருக்கு அப்புறமா சூப்பரா இருக்காருல்ல கோட் ஷூட்ல. கோட் ஷூட்ல எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேங்க, அதை சொல்லிடுறேன். அமெரிக்கன் ட்ரம்ப் ஒரு டைம் மலேசியா வந்தப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோடையெல்லாம் பிளாக் பண்ணி ஒன் வேவே விட்டுட்டு இருந்தாங்க. ட்ரம்ப்புக்கு அப்புறமா இந்த சம்பவம் அங்கே நடந்ததே கிடையாதுங்க. இப்போ தளபதி விஜய் அவர்களுக்காக தான் ரோடை ஒன் வே பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் சீக்கிரமாகவே வர முடிஞ்சிருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பாராத நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இங்கே வந்திருக்காங்க. தளபதி கச்சேரி இனிதே ஸ்டார்ட் ஆயிருக்குது. சிங்கர்ஸோட கான்சர்ட் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. ஒரு பயங்கரமான கூட்டம் அங்கே இருக்குது. மறக்காம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.